நாட்டின் நிதி பற்றாக்குறை விகிதம் 4.6% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இது 2017ஆம் ஆண்டில் 3% கட்டுப்படுத்தப்படும் என்றும் சிதம்பரம் கூறினார். 2014-2015ஆம் ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரம் லோக்சபாவில் தாக்கல் செய்தார். அப்போது சீமாந்திராவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பிக்கள் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு தெலங்கானா எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். அதை பொருட்படுத்தாமல் இடைக்கால பட்ஜெட்டை சிதம்பரம் படித்தார். சிதம்பரம் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 2013-14ஆம் ஆண்டில் நிதி பற்றாக்குறை 4.6% கட்டுப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட அபாய அளவான 4.8%ஐ விட இது குறைவு என்று சிதம்பரம் கூறினார். ஆனால் நடப்பாண்டின் எரிபொருள் மானியத் தொகை 35,000 கோடி ரூபாய் அடுத்த நிதியாண்டுக்கு மாற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட கடின முயற்சிகளால் நிதி பற்றாக்குறை விகிதம் நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறைந்துள்ளதாகவும் நிதி பற்றாக்குறை விகிதம் 2014-15ஆம் ஆண்டில் 4.2%ஆகவும் 2015-16ஆம் ஆண்டில் 3.6%ஆகவும் இருக்கும் என்றும் 2017ஆம் ஆண்டில் நிதி பற்றாக்குறையை 3% குறைக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் சிதம்பரம் கூறினார். The fiscal deficit for 2013-14 will be contained at 4.6% of GDP, well below the red line that I had drawn last year. More importantly, the current account deficit that threatened to exceed last year's CAD of $88 billion will be contained at $45 billion. 2004ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 8.4%ஆகவும் 2009ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் நாட்டின் வளர்ச்சி விகிதம் 6.6%ஆகவும் இருந்தது என்று கூறிய சிதம்பரம், கடந்த 10 ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதம் 6.2% இருந்தது என்று சுட்டிக்காட்டினார். 1999-2004ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் வளர்ச்சி விகிதம் 5.9% இருந்தது என்றும் சிதம்பரம் ஒப்பிட்டு கூறினார். Over a period of 33 years, the trend growth rate in India has been 6.2%. Average annual GDP growth during the period 1999-2004 was 5.9%. That is below the trend rate. In the next 5-year period, 2004-2009, it was 8.4%. And in the period 2009-2014, going by the CSO's estimate, it will be 6.6%. கடந்த 10 ஆண்டுகளில் 14 கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறிய சிதம்பரம், நடப்பாண்டில் பஞ்சாயத்து ராஜ் திட்டங்களுக்கு 7,000 கோடி ரூபாயும் சமூக நீதித்துறைக்கு 6,730 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். ராணுவத்துக்கான நிதி 10% அதிகரிக்கப்பட்டு 2,24,000 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்பாக்கத்தில் 500 மெகாவாட் மின் உற்பத்தி விரைவில் துவக்கப்படும் என்றும் தற்போது 7 அணுமின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய சிதம்பரம், தேசிய சூரிய ஒளி திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 4 அல்ட்ரா மெகா சூரிய ஒளி திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 2,34,600 மெகாவாட்டாக மின் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் சிதம்பரம் குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு கூடுதலாக 1,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும், ஏற்கனவே நிர்பயா நிதிக்கு ஒதுக்கப்பட்ட 1,000 கோடி ரூபாயுடன் நடப்பாண்டில் மேலும் 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் சிதம்பரம் அறிவித்தார். கடந்த ஆண்டில் இருந்தது போலவே நடப்பாண்டிலும் திட்ட செலவு 5,55,322 கோடி ரூபாயாக இருக்கும் என்று கூறிய சிதம்பரம், நடப்பு நிதியாண்டில் உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் உணவு மானியமாக 1,15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும், எரிபொருள் மானியமாக 1,31,397 கோடி ரூபாயாகவும் இருக்கும் என்று அறிவித்தார். ஆதார் அடையாள அட்டை திட்டத்தில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் இதன் மூலமே மக்களின் மேம்பாடு சாத்தியம் என்றும் சிதம்பரம் கூறினார்.